பாயாசம் பண்ணலாமா? ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் இந்த பாயாசம். வாங்க எப்படி செய்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன்ல 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 9லேருந்து 10 மினிட்ஸ் அது அரோமா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இத ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் ஆகாமல் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சைட் பை சைடாக ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு அதையும் நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாயாசத்துக்கு ஜவ்வரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாயாசத்தோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. எனக்கு வாயில் தட்டுப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கருப்புளுந்து பாசி பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் சால்ட் விட்டு 4 விசில் வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்மூத்தாக அரைச்சிருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த பேன்லேயே சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் அரைச்சதுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் கரைச்சி, அதுவும் இதோட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பட்டி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், சுக்கு பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதுவும் இதோட சேர்த்துடலாம். இந்த பாயாசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் குட்டீஸுங்களும் விரும்பி குடிப்பாங்க. ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். கருப்புளுந்து ரொம்பவே சத்து உள்ளது. எல்லாருக்குமே தேவை கருப்புளுந்து உள்ள சத்து. நல்லா இப்போ அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொதித்து வரக்கூடாது. நல்லா ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ குடிக்கும் போது நல்லா அது க்ரன்ச்சியாக கடித்து குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு கட் பண்ண திராட்சை, பாதாம், முந்திரி இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நம்ம பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சூப்பர் டேஸ்டியான கருப்புளுந்து பாயாசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் குட்டீஸுங்களும் விரும்பி குடிப்பாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு குடிச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் வெயிலுக்கு. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.